அணைச்சி வைக்கிறதுக்கு. அதனால ஏதாவது மகான்கள் உங்களெல்லாம் அணைச்சி வச்சுட்டோன்னா நீங்கள் அந்த மகான்களை உணர்ந்து அவங்கள நேர்மையும் தர்மமும் இருந்தால் கட்டாயம் இறுக்கி பிடிச்சிக்குவோம். எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அணைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும், நேர்மையும் தர்மமும் இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டிங்கன்னா அணைச்சி வச்சுக்கிட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். ஓம் சரவணபவ. இன்னைக்கு என்ன கிழமை? குருவாரம். இன்னைக்கு உலகம் அளவில் குருவுக்கு சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு விசேஷமான ஒரு நாள் கூட. இன்னைக்கு பகவான் ராகவேந்திர சுவாமியினுடைய அவதார தினம், ஜெயந்தி. ராகவேந்திர சுவாமியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மந்திராலயாவில் பகவான் ரொம்ப காலம் தவம் இருந்தார். தவம் இருந்த தேவதைகளை எல்லாம் பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணிக்கிட்டு அந்த தேவதைகளுடைய சேவையில் நிறைவாக இருந்திருக்கிறார். அதனால ராகவேந்திர சுவாமிக்கு இன்னைக்கு ஜெயந்தி நாள். சமாதி ஸ்தலமாக்கு மந்திராலயா. இந்தியாவுக்கெல்லாம் போகும்போது மந்திராலயாவெல்லாம் போய் பார்க்கலாம். தெரியுமா யாருக்காவது மந்திராலயா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மந்திராலயா? கர்நாடகாவுக்கு பக்கத்தில் ஆதோனி கிராமம். ரொம்ப விசேஷம். ஊருக்கெல்லாம் போகும்போது 10 கோவிலுக்கு போய் கும்பிடும்போது ஒரு சமாதியிலையும் போய் கும்பிடுவோம். மகான்கள் எல்லாம் அவதாரம் எடுத்து சமாதியான ஸ்தலங்களுக்கெல்லாம் போவோம். சமாதி ஸ்தலங்கள் தரிசனம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். ஆலயங்கள் தரிசனம் பண்றதை விட விசேஷம் மகான்களுடைய சமாதி ஸ்தலங்கள் தரிசனம் பண்ணுறது. சமாதி ஸ்தலங்களில் போயிட்டு நீங்கள் 2 நிமிஷம் தியானம் பண்ண